மருவத்தூர் ஓம் சக்தி மகமாயி கருமாரி உறையூர் வெக்காளி உஜ்ஜயினி மாகாளி கொல்லூர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மருவத்தூர் ஜோதி அம்மாவுக்கு வருஷம் வைக்கிறது. மருவத்தூர் ஜோதிக்கு முன்னாடி 2 நாள் முன்னாடி வருஷம் வச்சுட்டு அம்மாவுக்கு பழங்கள் பலகாரங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு மருவத்தூர் கோயிலில் வருஷம் வச்சு சூப்பராக முடிஞ்சுது. பாருங்கள், இந்த வருஷம் தட்டு இதுதான். வருஷம் வச்சதை மட்டும் தான் என்னால் காட்ட முடிஞ்சுது மக்களே. ஆனால் வீடியோஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா, அதனால் வருஷத்தட்டு நாங்கள் கையில் எடுக்கும்போது எடுக்க முடியல. எல்லாருமே தட்டை கையில் வச்சுருந்தோம், வீடியோஸ் எடுக்க முடியல. அது இல்லாமல் அம்மா கிட்டே வரும்போது யாரும் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் நாங்கள் அம்மாவுக்கு பங்கார அம்மாவுக்கு போய் வருஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அம்மாவுடைய ஓம் சக்தி அம்மாவுடைய திருப்பாதத்தில் நாங்கள் திருப்தியாக சாமி கும்பிட்டோம். அதையும் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் அடி பிரதர்ஷனம் பண்ணோம் 3 முறை. அந்த அடி பிரதர்ஷனத்துலேயும் எடுக்க முடியல. அதே மாதிரி சாப்பாடு உணவு சாப்பிட்ற இடத்துலையும் அன்னதான கூடத்துலேயும் எடுக்க முடியல. எல்லா இடத்துலையுமே அன்றைக்கி ஃப்ரீயாக இருந்தது. ஆனால் வீடியோஸ் எடுக்க வேணான்னு சொல்லிட்டாங்க. இது வரலாம் தான் நம்மளால் எடுக்க முடிஞ்சுது. இது வரலாம் எடுக்க முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக இப்போ எடுத்ததை போட்டிருக்குறோம். பாருங்கள், இவ்வளோ தான் வீடியோஸு. நான் எடுக்கலை. நாளைக்கு கண்டிப்பாக இப்போது அம்மாவுடைய 85வது நாள் பிறந்த நாள் இது வரும். அதை முடிஞ்சால் போடுறேன். இதுக்கு இடையில ஜோதி விளக்கு எடுத்தோம். அதையும் என்னால் போட முடியல. முதன்மையாக நாங்களே அதில் இருந்ததுனால எங்களால் வீடியோஸ் எடுக்க முடியல. ஆனால் ஜோதி விளக்கு ஏற்றத்தை நான் உங்கள்கிட்ட காட்டியிருப்பேன். கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமைக்கு வேல் பூஜை பண்ணதில் அந்த ஜோதி விளக்குன்னு காட்டியிருப்பேன். பாருங்கள், வீடியோஸ் இவ்வளோ தான். அம்மாவுடைய 85வது பிறந்த நாள் கண்டிப்பாக நான் போனேன்னா நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனி அழுத்திக்கிங்க. ஓம் சக்தி அம்மா எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு லைக்கை போடுங்க மக்களே.